It's an imaginary story not based on real events. இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராகும். உங்களை பயத்தை உச்சக்கட்டத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். வாங்க பயப்படாத பார்க்கலாம். ஒரு பொண்ணு ஒரு பேய் வந்து சத்தாச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு ப்ரொசஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு தூங்குறப்பெல்லாம் அது மேலே ஏறிக்கிட்டு பயங்கரமான பிஹேவியர்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சராக பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு 24 மணி நேரம் சத்தாச்சிக்கிட்டே இருக்கும். அது ஏன் எதுக்காக தான் இந்த வீடியோவில் பார்க்க போனால் இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். வாங்க அப்படியே கிளப்பல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணு கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அந்த பேய் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு தூங்குறப்ப அந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுதுக்கே அது தூங்குதுன்னா, ஆனால் அது கனவுல வர மாதிரியே காட்டுது. உண்மையுமே அந்த பொண்ணு கூட நடக்குது. அந்த பேய் அந்த பொசஸ் பண்ணி வித்தியாசமான முகம்லாம் பண்ணுது. அது படிக்க போகிறப்ப லைப்ரரியில் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஆனால் அந்த பேய் வந்து தினைக்கும் நைட் ஆனால் அந்த பொண்ணை சத்தாச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. படுத்திருக்கப்ப மூஞ்சிக்கிட்ட வந்து நிற்கிறதும், அதுக்கப்புறம் திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிடுறதும், அந்த பொண்ணு கேண்டில் வச்சு நிற்கிறப்ப பின்னாடி வந்து சுரண்டுறதும், பின்னாடி வந்து நிற்கிறதும், அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கப்போ அது நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் 24 மணி நேரம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பேய் அந்த பொண்ணை நிம்மதியாக தூங்கக்கூட விடல. அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்க விடல. அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுதோ அது பின்னாடியே இருக்குது. ஸ்கூலில் கூட யாருக்கிட்டையும், காலேஜில் கூட யார்கிட்டையும் பேசாத, அது பாட்டுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. படுக்கிறப்ப எல்லாருமே போட்டு அதை பிடிச்சி வச்சுருக்கிற மாரியே இருக்குது. பிடிச்சி யார் வச்சுருக்க மாரி இருக்குது. நைட் ஆனால் அந்த பொண்ணு வேறு மாரி பிஹேவியர் பண்ணுது. அந்த பொண்ணு மேலே ஏறிக்கிட்டு ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டாங்க. அந்த ரூபத்தை பார்த்த உடனே மறுநாள் போய் சர்ச் ஃபாதரை போய் பார்க்குறாங்க. சர்ச் ஃபாதரை போய் பார்த்து பேசி அந்த ஃபாதரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீடு எல்லாம் அந்த ஃபாதரை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது அங்கே ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு. அதை ஓட்டுறதுக்காக பார்க்குறாங்க. அப்புறம் மந்திரம்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட்டை ஓட்ட பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உண்மைலாம் வெளியே வருது. அந்த பொண்ணு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கும். ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. நல்லா படிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுங்க கூட லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு மஸ்தி மஜாக் பண்ணிக்கிட்டு லைஃப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப மஸ்தி மஜாக் பண்ணி ட்ரூத் அண்ட் டேர் அதெல்லாம் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நைட் டைமில் சுடுகாட்டுக்கு போனாங்க. 12 மணிக்கு மேலே சுடுகாட்டுக்கு போய் அந்த சுடுகாடை சுற்றி பார்த்து ஒரு நல்ல இடத்த பிடிச்சி எந்த இடம் பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு அவங்க பயப்படாத அந்த இடத்துலேருந்து கிளம்பி எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கூட தப்பாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேய் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபாதருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அந்த பேயை ஓட்டி நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர். பை பாய்.